அனைவருக்கும் கணித வணக்கம். இப்போ பார்க்க போகிறது 6ஆம் வகுப்புக்குரிய கணக்கு 2ஆம் பருவம் பயிற்சி 2ல் 6வது கணக்கு பார்க்க போகிறோம். கீழ்கண்டவற்றை ஒப்பிட்டு இந்த குறியீடு என்னது, பெரியது, சிறியது அல்லது சம குறியீடு, எது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத அதில் நிரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல் கணக்கு பாருங்க, 800 கிராம் + 150 கிராம் ஈக்குவல், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 1 கிலோகிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 800 கிராமையும் 150 கிராமையும் கூட்டினால் என்ன வந்துடும், 950 கிராம். இங்கே 1 கிலோகிராம் இருக்கு. 1000 கிலோகிராம் தான் வந்து என்னது, அதாவது 1000 கிராம் என்பது 1 கிலோகிராம். 1000 கிராம் என்பது 1 கிலோகிராம். அப்ப இங்க 1000 இருக்குன்னு அர்த்தம். 1000 கிராம், 1 கிலோகிராம் என்பது 1000 கிராம். அப்ப எது பெரியது, இதுதான் பெருசு. அப்ப இந்த பக்கத்துல குறியீடை போட்டுக்கிறோம். அதே மாதிரி அடுத்த கணக்கு பாருங்க, 600 மில்லி லிட்டர் + 400 மில்லி லிட்டர், இது ரெண்டையும் கூட்டினால் என்ன வந்துடும், 1000 மில்லி லிட்டர். 1000 மில்லி லிட்டர், 1000 மில்லி லிட்டர் என்பது 1 லிட்டருக்கு சமம். அப்ப சம குறியீடு போட்டுக்கிறோம். 6 மீட்டர் 25 சென்டிமீட்டர், இங்க 600 சென்டிமீட்டர் + 25 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 6 மீட்டர் நம்ம என்ன பண்ண போறோம், சென்டிமீட்டருக்கு மாற்ற போறோம். 1 மீட்டர் என்பது 100 சென்டிமீட்டர். அப்ப 6 மீட்டர் என்பது 600 சென்டிமீட்டர் + 25 சென்டிமீட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சம குறியீடை இங்கே போடணும். அடுத்து 88 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு, 8 மீட்டர் 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. இப்போ 8 மீட்டர் என்பதை நம்ம சென்டிமீட்டராக மாற்றுறப்ப 800 வந்துடும். 800 சென்டிமீட்டர் + 8, அப்போ 808 சென்டிமீட்டர் அப்படின்னு வருது. இங்கே வந்து 88 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ இதுதான் பெருசு. அப்போ இந்த பக்கம் வந்து நம்ம குறியீடை இப்படி போட்டுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 55 கிராம் இருக்கு, இங்கே 550 மில்லிகிராம் இருக்கு. 55 கிராம் என்பது எதற்கு சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55000 மில்லிகிராமுக்கு சமம். அதாவது 1 கிராம் என்பது 1000 மில்லிகிராம் அப்படின்னு படிச்சிருக்கிறோம். அப்போ 55 கிராம் என்பது 55000 மில்லிகிராம். இங்கே 550 மில்லிகிராம் இருக்கு. அப்போ இதுதான் பெருசு. அப்போ குறியீடு இந்த பக்கம் போட்டுருவோம். இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சி ஆன்சரை போடணும். புரிஞ்சுங்களா?